ஹாய் மக்களே, எங்கே வந்திருக்கீங்க, எங்கடா போயிட்டுருக்கீங்க? யூஸ்வலாக சிட்டி சென்டரில் தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு வேல்ஸ் வந்திருக்கோம். வேல்ஸில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஸ்னோடோனியா நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. யூகேலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் வந்து அது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப். ஸோ வந்துட்டு ரோட் ட்ரிப் பண்ண உடனே நாங்கள் வந்துட்டு ஓகே நம்ம போகிறோம், நார்த் வேல்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி இங்கே வந்துட்டோம். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நாங்கள் இது வரைக்கும் சுற்றி இருக்கிறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நிறைய வாக்கெல்லாம் போக முடியாது. வேறு இது நாங்கள் நார்த் வேல்ஸ் காரில் வந்திருக்கிறதுனால பிளான் பண்ணி இந்த வாட்டி வந்துட்டு ட்ரிப்பில் நிறைய வாக் போகிறோம், ட்ரெக்ஸ் போகிறோம் அப்படின்னு வந்திருக்கோம். வந்து வர பாத்வேல சைட்லலாம் வந்துட்டு நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக ஷீப் அங்கே இங்கே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம் ஷீப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆமாம், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்த வாக்கு பேர் வந்துட்டு நீ சொல்லு, எனக்கு தெரியல. ப்ரிசைஸ் வாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன இப்போதான் நிலாகிட்ட பேர் வாங்க வச்சிருவேன். இப்போ நான் வேற சொல்லிட்டு வேற வந்தா, நான் வேற அவள்கிட்ட கேட்டேன் இந்த வாக் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெல் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ட்ரிப்பு ஃபுல்லாக பிளான் பண்ணது நிலா தான். ஸோ அவளுக்கு தான் ப்ரிசைஸாக இந்த வாக் பேர் என்னன்னு தெரியும். ஸோ அதான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறோம். மக்களே, நாங்கள் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஹைக்கில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி வர 6 பேர், ஐ மீன் என்னையும் சேர்த்து மொத்தமாக 6 பேர் நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்துருக்கோம். ஓகேவா? இதில் என்னென்னா, நாங்கள் யாருமே இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக பண்ணதில்லை. ஐ திங்க் இது 7 மைல் சம்திங். ஸோ நாங்கள் வந்துட்டு அவ்வளோ பெருசுலாம் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், நாங்கள் டவுன் சென்டரில் 4 மணி நேரம் சுற்றினாலே கால் வலிக்குதுன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய திங் எடுத்து ஓகே ஹைக் பண்ணலாம் அப்படின்றது வந்து எங்களை எக்ஸைட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலாக அதை ஒரு பிளானாக மேக் பண்ணி நாங்கள் வந்தோம் அப்படின்றது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இங்கே மவுண்டன், பின்னாடியும் மவுண்டன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மவுண்டனாக தான் இருக்குது. ஸோ யா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கிளைமேட்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு வந்தோம் ட்ரிப்புக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே கிளைமேட் ரொம்ப மோசங்க. இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு மழை பெய்யும். இப்படி தான் யூஸ்வலாகவே இருக்கும் யூகேல. இது பீக் சம்மருன்றதுனால ஓகே இப்போ கொஞ்சம் ரீசனபிளி ஓகே. காலையில் வெயில் ஆரம்பிச்சு தான் நைட் வரைக்கும் வெயில் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே தான். இப்போ நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல நமக்கு தெரியுது ஓகே நம்ம வந்துட்டு ட்ரெக்கிங் அந்த பாத்துக்குள்ளே வந்துட்டு நல்லா டீப் டவுன் உள்ளே வந்துட்டோம் அப்படின்றது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒத்தையடி பாதையா, அப்படியே அந்த ட்ரெயில் அப்படியே போகுது. அதை பாருங்கள், அது வரைக்கும் போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் அப்பப்போ நிறைய வீடியோஸ் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கண்ணில் பார்க்குற மாதிரி எந்த கேமராவும் கேப்சர் பண்ணாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு அதை நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா கேப்சர் பண்ணி அனுப்புகிறேன், அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். மை காட், பாதை கொஞ்சம் கசாமசான்னு இருக்குது, ஃபுல்லாக தண்ணியாக டேர்ட்டியாக. சரியா? வாங்க நம்ம அப்படியே வியூஸ் பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வேறு வியூவில் காட்டுறேன்.
போய்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கரடு முரடாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது மொத்த பிளேஸும். ஸோ அதில் தான் நாங்கள் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி காலை உடச்சிக்காமல் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குது தொட்டு தான் இந்த இடம் நல்லா இருக்குது. நினச்சி பாருங்களேன், இப்படியாப்பட்ட இடத்த மழை டைம்லலாம் போகிறேன்னு நினச்சா பார்க்க முடியும், கேவலமாக இருக்கும். யூகேயில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்குது எல்லா மக்களுக்கும். என்னென்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், ஓகேவா, பயங்கரமாக வாக் பண்ணுறாங்க. எவ்ரி சிங்கிள் டே வாக் பண்ணுறாங்க. மேரத்தான்ஸ்லாம் நடக்குது. சம்மர் வந்துச்சுனாலே மேரத்தான் இருக்கும், ஹாஃப் மேரத்தான் இருக்கும், 5K 10K எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு அவங்க பார்ட் ஆஃப் தி லைஃப் ஸ்டைலாகவே இருக்குது. இந்த வாக் பண்ணுறதெல்லாம் நல்ல கியர்ஸ்லாம் வாங்கி சூப்பராக பண்ணுவாங்க. இந்த வாக்கிங் கல்ச்சர், இந்த ஃபிட்னஸ் கல்ச்சர்லாம் நம்ம ஊர்லேயுமே இப்போல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்க்க. இன்னொன்று வந்துட்டு உங்ககிட்ட வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, வேல்ஸ்க்கு வரும்போது காரில் வாங்க, ஓகேவா. ஏன்னா நீங்கள் ட்ரெயின் வர்றது நல்ல ஹாட்ஸ்பாட்ஸ்லாம் போகலாம், நல்ல டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் போகலாம். பட் இந்த மாதிரியான ஸ்டஃப்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியராக இருக்குமா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு காரில் வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ என்ன தெரியுமா, எங்கள் டைம் 5:30 ஆகுது. இப்போ நைட் இங்கே 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்குமே கூட வெயில் இருக்குது, ஏன்னா சம்மர்ன்றதுனால. பட் அந்த டைமில் நீங்கள் பஸ்ஸோ இல்லை ட்ரெயின்லையோ வரீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் திரும்பி ஐயோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்ற ஒரு திங்க் இருக்கும். அதனால் காரில் வர்றதை வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அழகாக ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை போகிறாரு பார்த்தீங்களா, அதை தெரிதா, அப்படியே போயிடுவாங்க போல். ஃபயரான ஸ்டஃப்பில் நடந்து போகிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்துட்டு பைக்லலாம் போகிறது ஆஃப் ரோடு நல்லா இருந்துச்சு. நான் வந்து இந்த இங்கிலீஷ் படங்களில் சீரீஸில் இந்த மாதிரி ஸ்டஃப்லலாம் பார்த்துருக்கேன். நான் நேரில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. அண்ட் பீப்புள் வந்து பேஷனேட்டாக பண்ணுறாங்க அதெல்லாம். சும்மா ஓகே நான் பைக்கில் போகிறேன் அப்படி இல்லை, இவங்கெல்லாம் ரெகுலர் பேசிஸில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லையா, ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்டு இது வந்து வைல்ட் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாதா இந்த சத்தம் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் யாராச்சும் யோசிச்சிங்கன்னா, சொன்ன மாதிரி வைல்ட் லைஃபே கிடையாது. நோ சிறுத்தை, நோ புலி. ரொம்ப வியடாக லண்டனில் சுற்றும் போது சிட்டி உள்ள அண்ட் எங்கள் ஊர் டான்டன் அங்கே சிட்டி டவுன் உள்ள நாங்கள் நிறைய பார்த்தோம். இங்கே ஒரு நரி இல்லை, லிட்டல் காடு உள்ளே இருக்கும், ஒரு நரி இல்லை. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த வியூவை நோக்கி போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது. அண்ட் யூகே வெதர் இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட காலை வாரி விடலை. நல்ல ஒரு வெதர் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. நாங்கள் காலையில் எப்படி எழுந்துச்சு பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்குது. அண்ட் சி இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதுதான் எண்ட் ஆஃப் த ட்ரெயில் நான் நினைக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை. பட் வியூவை பாருங்கள், 360 வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பா ரொம்ப சந்தோஷம். அப்பப்போ வாங்க,
எங்கடா யூகேக்கா அப்படி இல்லை, நம்ம ஊர்லேயே நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது, இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மலை, குட்டி குட்டி குன்றுகள், போங்க போயிட்டு ஜாலியாக ஒரு டீ காஃபியாக எடுத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு பாருங்கள், லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ இந்த ஹைக்கை நம்ம இப்படியே முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா மணி 6 ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு கார் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். இப்போ 7:30 மணிக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி அழகாக போயிடுவோம். இந்த வீடியோவை நம்ம இங்கே அழகாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென் பாய். பாய்.